அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சாட்டை துறைமுக திடீர்னு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டாருங்க. விஜய்க்கு ஆதரவாக அவர் பதிவு போட ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்த்துட்டு எனக்கெல்லாம் சாக்கு. ஏன்னா அது சாட்டை துரைமுருகன் தானா, இந்த ஐடியில் வேறு ஏதாவது ஒரு ஐடியிலேருந்து இந்த பதிவு வருதா அப்படின்னு சொல்லி நானே ஒரு பக்கம் சாக்காயிட்டேன். அதுக்கப்புறம் தெரியுது அந்த பதிவில் ஒரு உள்குத்து இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சாக்கானோம். அந்த சாக்கானதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுலேயும் சாட்டை எண்ணெய் ஒரு உள்குத்து வச்சுருக்காரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதில் விஜய் ரசிகர்லாம் வாத்தலை சாட்டை எங்கள் விஜய்க்கு ஆதரவாக நீ பேசினா போதும் வாத்தலை அண்ணன் சாட்டை சொல்லியிருப்பார் இல்லையா, விஜய் கட்சிக்காரன் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கான், தன் பிரச்சனைக்கு தானே குரல் கொடுக்க முடியாத ஒரு தலைவன் விஜய். இப்போ திரிசா கொடுத்து நயனா நாகேந்திரன் பேசினான்னு வச்சுக்கலேன், முதல் ஆளாக வெளியே என்னை பற்றி பேச வேண்டும், ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாது. நான் திரிசா கூட இருந்தானா, திவ்யா கூட இருந்தானா, இல்லை வேறு அனுஷ்கா யார் கூட இருந்தால் உனக்கு என்னையா அப்படின்னு சொல்லி தனக்கு முதல்ல குரல் கொடுக்க வேண்டியது விஜய் தான். ஆனால் விஜய் குரல் கொடுக்க மாட்டார். 41 பேர் எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டார். அப்போ இவனுக்கு என்ன பண்ணுவானா, எடுப்பார் கைப்பிள்ள மாதிரி மாரிதாஸ் குரல் கொடுத்தா மாரிதாஸ்க்கு செம்பு தூக்குவாங்க. சாட்டை என்ன ஆதரவாக பேசுனா சாட்டை வாவா சாட்டைப்பானுங்க. இன்னும் ஏதாவது ஒரு யூடியூபர் குமார் மாதிரி பாரிசால் மாதிரி யாராவது ஒருத்தர் விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டா அப்படின்னா வாத்தலை அப்படிம்பானுங்க. அதே மாதிரி தான் இந்த பதிவை பாதியை படிச்சுட்டு வாத்தலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல நம்மளுக்கு சாக்காயிடுச்சு. ஏடா சாட்டை என்னை இப்படி ஒரு பதிவு போட்டிருக்காரு, நாம் தமிழர் கட்சிக்கு இருந்துக்கிட்டு இவர் இப்படி போட்டார் அப்படின்னு சொல்லி நான் கூட கொஞ்சம் சாக்காயிட்டேன். நான் கூட காலைல ஒரு வீடியோ போடும்போது வன்மையாக கண்டித்தேன். நயனா நாகேந்திரன் எப்படி பேசலாம், தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுகிறது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எல்லாருமே கமாண்ட் போட்டிங்க. நான் சொன்ன மாதிரியே நானும் கண்டிக்கிறேன். அது என்ன கண்மையாக வன்மையாக கண்டிக்கிறேன்னு தான் சொல்லணும். அதில் நாம் தமிழர் கட்சிக்காரங்களை திருப்பி நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது எங்கள் புசி ஆனந்த் அவர்களை கிண்டல் பண்ணுற மாதிரி நீங்கள் கண்மையாக வண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நான் அடியோடு வருகிறேன். அப்படி என்னையா பதிவு போட்டார், நீ ஒரு வீடியோ போடுற அளவுக்கு அதில் என்ன உள்குத்து இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அங்கே தான் விஷயமே இருக்குது. இந்த சல்லிப்பேல இருக்காங்களா, விஜயோடைய கட்சியை சேர்ந்த அந்த ஆனந்த் அஜித் அப்படிங்கிற ஒரு சல்லி இருக்குது, நம்பர் 1 சல்லி, தற்குறி. ஒரு கருத்து வச்சா அந்த கருத்துக்கு பதில் கருத்து வைக்க தெரியாத தற்குறி போய் சாட்டை திரும்பண்ணா நீங்கள் நான் வந்திருக்கேன்ட்டு அப்படியே பயந்து ஓடிருக்கேன்னு நினச்சேன். அதாவது விஜயலட்சுமிகிட்ட சீமான் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் இருக்க ஆதாரத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னா நீ வரமாட்டேன்னு சொன்னேன், எங்கே பயந்துட்டு ஓடிடுவோன்னு நினச்சேன், இந்த பாரு ஆதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லிவிட்டு தன்னை பெரிய ஹீரோ மாதிரி காமிச்சுக்கிட்டார்ல அந்த ஆனந்த் அஜித் அப்படிங்கிற ஒரு கேவலமான இழிவான பிறவி. அவருக்கு சரியான நேரத்தில் சரியான ஒரு செருப்படி, அதாவது சாட்டையை பொறுத்தவரை வஞ்ச வச்சு தீக்கிறதுல அவர் எக்ஸ்போர்ட் அப்படின்னா சொல்லலாம். அப்படி பார்க்கக்குள்ள என்ன பதிவு போட்டிருக்காரு நான் சொல்லிடுறேன். விஜயை விமர்சிக்க எத்தனையோ காரணங்கள் இருந்தும் நடிகையோடு தொடர்புபடுத்தி பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு போட்டிருக்கேன். இங்கே கண்மையாக வண்டிக்கத்தக்கதுன்னு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனாலும் சாட்டை என்னை நான் வன்மையாக கண்டித்த மாதிரி அவர் கண்டிச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது. ஏன்னா விஜய் விமர்சிக்கணும்னா 1000 காரணம் இருக்குது. கொள்கை ரீதியாக விமர்சிக்கலாம். திராவிட தூக்கிட்டு வராரு, ஈவராவை தூக்கிட்டு வராரு, காங்கிரஸோட இதாக இருக்கிறாரு, கூட்டணி வைக்க பார்க்குறாரு, 2வது ரசிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு பல பேரை போட்டு தள்ளிட்டு உட்காந்துருக்கிறார், அதான் அவரோட வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சிக்கலாம். ஆனால் இந்த நயனா நாகேந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர் பாஜகவை சேர்ந்த மாலை இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறத நாங்கள்லாம் கைத்துக்கவே மாட்டாங்க. அது பொய் இல்லை, அது உண்மையாக இருந்தாலும் எப்படி சொல்லலாம், அதான் மேட்ரு. பர்சனலாக எப்படி சொல்லலாம் சொல்லுங்கள். இப்போ விஜய் அவர்கள் குடும்பத்தோடு இல்லை அப்படின்னு சொல்லி நயனா நாகேந்திரன் சொல்லலாம், எப்படி சொல்லலாம், அது எப்படி அவர் சொல்லலாம். நம்மளை மாதிரி யூடியூபர்கள் வேணால் சொல்லலாம், அதில் கூட சரி யூடியூபரே சொல்லக்கூடாது, நம்மளே கண்ணியமாக தான் பேசணும். ஆனால் நயனா நாகேந்திரன் சொன்னதை அது தவறு. திரிசா வீட்டில் விஜய் இருக்கவே மாட்டார், அதை சொல்லக்கூடாது. அவங்க 2 பேரும் சினிமா ஷூட்டிங்கில் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட தப்பை ஒரு சொன்னால் அப்போ நம்ம கண்டிக்கணுமா வேணாமா? இந்த விஜய் ரசிகர்லாம் காலையிலேருந்து நயனா நாகேந்திரனை போட்டு போலன்னு போந்துருக்கேன். அவர் பாவம் அப்பாவியாக இருக்கார், நயனா நாகேந்திரன் போகிற போக்கில் சொல்லிவிட்டு திரிசா வீட்டில் இருக்காருன்னு. ஆனால் நயனா நாகேந்திரனை பற்றி பல ரகசியங்களை எடுத்து இந்த கும்பல் விட்டுருக்குது. அதான் நம்மளுக்கு ரொம்ப சாக்காக இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய தலைவரான விஜய் பத்திரமாத்து தங்கம், அதாவது விஜய் எப்படி பத்திரம் ஏங்க சொல்லும் போதே சிரிப்பு வருது பாருங்க. பத்திரமாத்து தங்கம், அவர் வெள்ளி, அவர் வைரம் அப்படிங்கும்போது பத்திரமாத்து தங்கம், பிற பெண்களை ஏறெடுத்து பார்க்காத உத்தமன், அந்த உத்தமனை பார்த்து நீ எப்படி நயனா நாகேந்திரனே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எவனுமே கேட்கல. எவனுமே கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா தெரியும் மாமியாளுக்கு சோப் போட்டவர், அவங்க அப்பா எடுத்த படத்தில் மாமியாளுக்கு போய் சோப் போட்டவர் அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் அவர் படத்தில் முழுக்க ஆபாசம் இருக்கும், ரெட்டை ஏறத்த வசனங்கள் இருக்கும், கட்டிப்பிடிடான் இருக்கும். அவரை தாடிமா வீட்டு இல்லை அப்படின்னு சொல்லி இதை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருப்பார், சாரி பேண்ட்டை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருப்பார். தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா, விஜய் நடித்த படத்தை சொல்லணுன்னா அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு, வேறு என்ன. அப்புறம் இழுத்த கசையா காதல் ஆசையா அப்படின்னு சொல்லி பார்க்குற பெண்களை பூரா இது அந்த மாதிரி தான் அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. அப்போ அவரை இப்படி உத்தமன்னு சொல்ல முடியாது, உத்தமம் கிடையாது. ஆனால் அவர் பசலை பற்றி பேசக்கூடாது. யார் பாடம் எடுக்கிறா, அந்த தாவேகா தற்கூறிகள், அதுக்கு தான் அண்ணன் போட்டிருக்காரு கண்டிக்கத்தக்கது. ஆனால் அதை கண்டிக்க எந்த தாவேகா பொறுக்கிகளுக்கும் தகுதி கிடையாது. ஓடு அங்கே தான் முள்குத்து. எப்படி தாவேகா பொறுக்கி
தாவேக்காவை சேர்ந்த இதில் எல்லாரும் வருவாங்க. யார்? இந்த விஜயோட ரசிக பூரா இருக்கான்ல, இவனுக்கு என்னென்னா சீமானனுடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, அண்ணன் சாட்டையுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணுவானா, சாட்டை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பூரா எடுத்து அவர் அப்படி இப்படி அப்படின்றவானுங்க. அப்புறம் இல்லாத ஒரு இடத்துல சாட்டை போனாராம் ஹைதராபாத்தில், அங்கே இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு இல்லாத பொய்யெல்லாம் அவுத்து விடுவானுங்க. அப்புறம் கண்ணி ட்ராப்பிங் வேலை நடக்குது, அது பேசணும், அது முழு தகவல் கிடச்சோன்னே பேசணும். அப்போ அதெல்லாம் பண்ணுவானுங்க. அது மாதிரி சீமானை தனிப்பட்ட வாழ்க்கையை தான் பேசுவானுங்க. அதான் அந்த இப்ராஹிம் அப்படிங்கிறவர் இப்படி கைகட்டி நின்னார் சீமான் விஜயலட்சுமிட்டு. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சான்னா எதுவுமே நடக்கலை. அண்ணன் கெத்தா இந்த விஜய் இப்போ நயினானந்தன் சொன்னோன்னா விஜய் வெளியே என்ன பேசினாரா, எப்படி பேசலாம், தொடர் பற்றி பேசுகிறான் அப்படின்னு சீமானு. ஆனால் அதுக்கெல்லாம் பதில் கொடுக்க, அதுக்கெல்லாம் பயந்தாலும் கிடையாதுடா. அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் சமாளித்து தான் ஆகணும். ஆனால் உச்சா நடிகை அவர் வீட்டிலே தான் ஒன்று இருக்காராம். பாவம் இதை சொன்னனால அவங்க தான் மன வேதனையில் இருப்பாங்க பாவம். அப்போ அந்த தன் பிரச்சனையே பேச முடியாத ஒருத்தர். ரெண்டாவது சாட்டை என்ன சொன்ன மாதிரி பொறுக்கிகள், இந்த பொறுக்கிகளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல தகுதி இருக்கா? தாவேக்காரங்களுக்கு நம்ம கேட்குறோம். தாவேக்கா அப்படிங்கிற பசங்களுக்கு ஏதாவது இந்த பேசிட்டாரு நைனானந்தன் பேசின தப்புன்னு சொல்லி கண்டிக்கிறது இருக்கா? ஏன்னா அவனுங்களே ஆபாசவாதிகள் தான். பிற தலைவரை பேசும்போது, அண்ணன் சீமான மெயினாக பேசும்போது அப்படி தான் பேசுவானுங்க. அதாவது ஒரு மக்கள் மன்றத்தில் போய் நின்றுக்கிட்டு, ஒரு மக்கள் அரங்கத்தில் போய் நின்றுக்கிட்டு, த டிபேட் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட்டில் போய் நின்றுக்கிட்டு கருத்தியல் ரீதியான சாட்டை என்ன தொடர்ந்து அத்தனை விமர்சனம் அடுக்கிறாரு. நீ கொள்கை தலைவர்னு சொல்கிறியே, அந்த கொள்கை தலைவர் தான் நீ கைகட்டி நின்ன. கருணாநிதியை கொள்கை தலைவர்னு சொன்னியே, நீ அப்புறம் அவர் ஆட்சி நல்லாட்சின்னு சொல்கிறியா, அப்புறம் எதுக்கு நீ அரசியலுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேள்வி கேட்குறாரு. 1976 66ங்கிறியே, அப்போ 2 தடவை ஆட்சி மாற்றம் நடந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? எம்ஜிஆர் எப்படி அரசியலுக்கு வந்தான்னு தெரியுமா? எம்ஜிஆரோட ஒப்பிட்டுக்கிறியே, எம்ஜிஆர் எப்படிப்பட்ட நபர், ஜெயலலிதா எப்படிப்பட்ட நபர், நீ எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு இந்த கொள்கையை தான் சாட்டை என்னை கேள்வி கேட்குறாரு. அதில் சில காமெடிகளை, நீ சோம்பேறி, ஓடி போயிடுற ஓடுகாலி, மக்களை நீ கை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு தான் பேசுகிறாரு. கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் விஜயால் பாதிக்கு எந்த இடத்துல அவ்வளோ பெரிய சம்பளம் நினச்சா அதே சம்பளத்தில் போய் நின்று அதே இடத்துல விஜயை போட்டு தர மட்டத்துக்கு பேசினாரே ஒழிஞ்சு, விஜய் அப்படிங்கிற நபர் தான் தர மட்டத்துக்கு பேசினா தனிப்பட்ட வாழ்க்கையே பேச மாட்டார். அவர் கருத்தியலை தான் விமர்சனம் வைப்பார். ஆனால் அந்த கருத்தியலை எதிர்கொள்ள முடியாத இந்த கோழைகள் என்ன பண்ணுவான்னா தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுவாங்க. சீமான தனிப்பட்ட வாழ்க்கை அப்படியெல்லாம் பேசிட்டு இன்றைக்கி எங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய விஜயை பற்றி அப்படி இணைச்சி பேசிட்டார் நயனானந்தன். அப்போ நாங்கள்லாம் அவ்வளோதான் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அண்ணன் சாட்டை சொல்கிற மாதிரியே இதில் இந்த உள்குத்து வச்சுருக்காருல, உள்குத்து தாவேக்கா சேர்ந்த அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அது எவ்வளோ பெரிய ஒரு உண்மையான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி பாருங்கள். உண்மைதான். நம்ம கண்டிக்கிற ஒரு பக்கம் நயினானந்தன் நம்ம கண்டிச்சிட்டோம், வன்மையாக கண்டிக்கிறோம். வன்மை எல்லா நாம் தமிழுக்கு கண்டிக்கும். அப்புறம் இந்த பக்கம் உங்களுக்கு அதுக்கெல்லாம் தகுதி இல்லை, ஏன்னா நீங்களே அப்படி தான். ஒட்டுமொத்த ஆபாசோட போய் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆபாசம் இவங்க தான். எந்த பெண்களை பார்த்தாலும் உச்சோர் வாரிசுங்கிற பேரில் ஆபாச அர்ச்சனைகள் தான். யாராவது ஒரு பெண்ணு பேசிட்டாங்க விஜய்க்கு எதிரானா உடனே அவங்கள நாங்கள் அப்படி பேசிட்டோம் அது ஒரு போதை மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ இந்த கும்பலுக்கெல்லாம் சாட்டை என்ன சரியாக தான் பேசியிருக்காரு. கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.